கார்த்திகை தீபத்துக்கு சூப்பரான 2 ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருந்தேங்க. அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பொரி உருண்டை, அதுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா உருக்கிக்கலாம். வெல்லம் வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உருக்கிக்கங்க. உருக்கிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வடித்து எடுத்துக்கல. ஏன்னா இதில் மண்ணு கல்லெல்லாம் இருக்குது, அதனால தான். இது வடிச்சிட்டு மறுபடியும் நல்லா வந்து பக்குவம் வர அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கலாம் வெல்லத்தை. இப்போ ஒரு தட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் வந்து நீங்கள் அந்த காய்ச்சின வெல்லத்தை உள்ளே விட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். உருண்டை பிடிச்சி நம்ம கையில் எடுத்தாலுமே அது வந்து ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி ஒட்டிச்சுன்னா இன்னும் பக்குவம் வரலின்னு அர்த்தம். மறுபடியும் வந்து நல்லா காய்ச்சிக்கிங்க. பாருங்கள், இப்போ நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ பாகு வந்து பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப்பு வெல்லத்துக்கு 3 கப்பு பொரி எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொரியை உள்ளே சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொரி வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். நவுத்து போயிருந்ததுன்னா வந்து நம்மளுக்கு சாப்பிட்றப்ப டேஸ்ட் இருக்காது நல்லா. இப்போ லைட்டாக சூடு ஆறணுன்னே உடனே உருண்டை பிடிச்சிருங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா வந்து நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாமல் போயிடும். அதனால தான். இப்போ சூப்பரான பொரி உருண்டை ரெடி. அடுத்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு மைதா மாவு, 4 ஸ்பூன் ரவை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு. அந்த தண்ணி வடிச்சிட்டு ரவை மட்டும் உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் எந்த கப்பில் வந்து கோதுமை எடுத்தனோ அதில் 1 கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லம் வந்து கம்பிப்பதம் வரணுன்னெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. அது லைட்டாக கட்டி எதுவும் இல்லாமல் உருகுனா போதும். அதை நான் வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இனிப்பு வந்து பார்த்துக்குங்க, பார்த்துட்டு அளவாக சேர்த்திக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன உருண்டையை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக செவக்கிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான ஸ்வீட் ரெடி. தீபத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாலெல்லாம் மழை இல்லை, பட் நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த காற்றுலேயே நல்லா தீபமெல்லாம் சூப்பராக ஏற்றிட்டோம். சூப்பராக ஸ்வீட்டோடு செலிப்ரேட் பண்ண கார்த்திகை தீபத்தை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.